எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு வெள்ளமுண்டி வியாபாரிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு ஆளுநர் முன்னாடி. என்ன அவருக்கு எதுவும் வெள்ளம் எதுவும் எடுத்துட்டு போய் கொடுத்தாரா? அதுதான் இல்ல, அது என்ன ஏதுங்கிறத நம்ம பாத்திரலாம். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். என்றென்றும் இல்லத்தரசிகள் விரும்பும் SBS பஜ்ஜி போண்டா மிக்ஸ், நாட்டு சர்க்கரை, வறுத்த உளுந்தங்களின் மிக்ஸ், சுவையில் நம்பிக்கை. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். எடப்பாடி பழனிசாமி ஆளுநர்கிட்ட என்ன மனு கொடுத்தாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மிக முக்கியமான வழக்கு திருப்பரங்குன்ற வழக்கு. திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கிற தீபத்தூண்ல தீபத்தை ஏத்தலாம்னு சொல்லிட்டு ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு வந்து கொடுத்திருந்தாரு, தீர்ப்பு வழங்கியிருந்தாரு. ஆனால் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றல. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருந்தாங்க. உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை திருப்பி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. இன்னைக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில 2 அமர்வு நீதிபதிகள் வந்து விசாரிச்சு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. தனி நீதிபதி கொடுத்த தீர்ப்பு, அதாவது ஜிஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்புங்கிறது செல்லும். முதல் பாயிண்ட் அதுதான். தீபத்தூண்ல தீபத்தை வந்து ஏத்தலாம். ஏதாவது இடையூறு இருந்துச்சு அப்படின்னா, தர்காவுக்கு பக்கத்துல தீபத்தூண் இருக்கிறது ஏதாவது இடையூறு இருந்துச்சு அப்படின்னா வேறு பக்கம் மாத்துறதுக்கு தமிழ்நாடு அரசு பரிசீலனை பண்ணலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுல தமிழ்நாடு அரசு வாதம்ங்கிறது ஏத்துக்க முடியாதா இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு தீர்ப்பு வந்து கொடுத்தாச்சு. இப்ப நயினார் நாகேந்திரன் உடனே கிளம்பி வந்துட்டார். அவரு பாருங்க, ஆரம்பத்திலேருந்தே இதான் நாங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாவுன்னா திமுக அரசு நீதிமன்றத்தை போய் நாடுறாங்க. இந்த விஷயத்திலேயாவது அரசியல் பண்ணாம இருக்கணும் திமுக அரசு அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்காரு அவரு. திமுக வந்து தொடர்ந்து இதை வச்சு அரசியல் மோதல்களை உருவாக்க பாக்குது. தீபத்தூண்ல தீபத்துல என்ன பிரச்சனை, இதனால பல இந்துக்களோட மனசு வந்து புண்படுது அப்படின்றது. அதை தாண்டி எதுக்கு இன்னைக்கு ஜாக்டோஜியோ ஊழியர்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பண்ணாங்கன்னு தெரியவே கிடையாது. அது ஜியோ இன்னும் வரல. அதுக்கப்புறம் இன்னும் ஜூன் மாசம் தான் கொண்டு வர போறதா சொல்றாங்க. ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்கன்னு வேற ஆதங்கப்படுறாரு அவரு. ஆமா, ஆனா இந்த தீர்ப்புக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பாஜக பிரமுகர்கள், எச் ராஜா இன்னைக்கு வந்து பட்டாசு வெடிச்சாப்புல, சரவடி வந்து கொளுத்தி விட்டாப்புல. இன்னொரு பக்கம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு அரசு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பாஜக அமீரக பொறுப்பாளர் பியூஷ் கோயல் வந்து இது வந்து தீபத்தூண்ல தீபத்தை ஏத்துனது நம்ம கிடைச்ச ஒரு வெற்றி, தமிழ்நாடு அரசு இனிமேலாவது நீதிமன்றத்தை வந்து செயல்படுத்தணும் வந்து கோரிக்கை வந்து வச்சிருக்காரு. பிஜேபி காரங்க ரொம்ப கொண்டாட்டமா இருக்காங்கப்பா, நீதி வென்றது அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதுவும் சட்டம் ஒழுங்க காரணம் காட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கொட்டு வச்ச மாதிரி நீதிமன்றம் ஒரு இது சொல்லியிருக்காங்க. அதை பிடிச்சிட்டு வந்து இன்னைக்கு பாஜக காரங்கெல்லாம் இவங்க தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில வந்து அமைச்சர் ரகுபதி அவர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தூணை வந்து தீபத்தூணே கிடையாது, அந்த இடத்துல இவங்க சொல்லணும்னு ஒரு இடம் வந்து ஏத்தணும்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல ஏத்துனதுக்கான சான்று 100 ஆண்டு காலமா எதுவுமே இல்லை, வழக்கத்துல இல்லாத ஒரு விஷயத்தை ஏன் நீதிமன்றம் புகுத்த பாக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காரு. அதே நேரத்துல நாங்க இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு போவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி திருப்பரங்குன்ற விவகாரத்துல ஒரு பிஜேபி நிர்வாகி கைதாயிருக்காரு. ஆமா, அதுவும் திருப்பரங்குன்றம் விவகாரம்ங்கிறத விட அது ஒரு மோசமான விவகாரத்துல கைதாயிருக்காரு. திருப்பரங்குன்றத்தை ஒட்டி ஒரு பதிவை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த அந்த தேங்காய்பட்டினம் அந்த ஊரை சேர்ந்த ஒரு நபர் வந்து போடுறாரு சமூக வலைதளத்துல. அது பாஜகவுக்கு எதிரான ஒரு பதிவா இருக்குது. இந்த பதிவை போட்ட நபரோட அக்கௌண்ட்டுக்குள்ள போய் அவரோட 16 வயது மகள் அவங்க போட்டோவை எடுத்து போட்டு ஆபாசமா என்னென்னமோ ரொம்ப கன்றாவியான விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவா போடுறாரு இந்த பாஜக நிர்வாகி. இவர் யாருன்னா மார்த்தாண்டம் அந்த பகுதியோட பொருளாதார பிரிவு துணைத் தலைவர் சுரேஷ்குமார். இவர் இந்த பதிவெல்லாம் போட்டோன்னே இப்போ வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. விசாரணையும் நடந்துட்டு இருக்குது. திருப்பரங்குன்றம் விவகாரம் ஒரு பக்கம் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க, கடவுளுக்காக நாங்கள் போராடுறோம்னா, அதே நேரத்தில் அந்த விவகாரத்திலே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு சிறுமியை ரொம்ப கொச்சையா ஆபாசமா பேசுற மாதிரி ஒரு நிர்வாகியே பண்ணியிருக்காரு. இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. இந்த ஓய்வூதிய திட்டம், அதே மாதிரி இடைக்கால பட்ஜெட், இதை பற்றிலாம் விவாதிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த போராட்டம் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் அவங்கள எப்படி திருப்திப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆலோசனையும் நடந்ததா வந்து சொல்றாங்க. எப்படி திருப்திப்படுத்தலாம், முதல்ல KN அமைச்சர், நகராட்சித்துறை அமைச்சர் இந்த தூய்மை பணியாளர்கிட்ட போய் நேரில் வந்து பேசலாம். இன்னொன்று கேட்கறது என்ன, சென்னை மண்டலம் 5 அறை தனியார் கொடுக்காதீங்க அப்படின்னா அதை ரத்து பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. அது தூய்மை பணியாளர்களுக்கு முடிஞ்சு போச்சு, இவங்களுக்கு தனியாருக்கு ரத்து பண்ணா சில சிக்கல் இருக்கும்ல, அதனாலதான் தயங்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது வெளிப்படையாவே. ஓகே, வெளியே வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்னொரு புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜனவரி 9 பொன்னேரியில தொடங்கி வைக்க போறாருங்கிறத சொல்லியிருந்தாரு.
அது என்ன திட்டம் அப்படின்னா உங்க கனவை சொல்லுங்கிற திட்டம். கனவை பல பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் கூட அது கனவாதான் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. இடைநிலை ஆசிரியர்களும் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, செவிலியர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இந்த அரசாங்க ஊழியர்கள் வச்ச 10 அம்ச கோரிக்கையில ஒரு கோரிக்கை தான் வந்து நிறைவேறி இருக்கு. இன்னொரு 9 அம்ச கோரிக்கை வந்து பெண்டிங்ல இருக்கு. இவ்வளவு கனவுகள் இருக்கு, இன்னுமா கனவு கேட்க போறாங்க. அதே மாதிரி இங்க வந்து கரண்ட் பில்ல கம்மி பண்ணணுங்கிற கனவு எல்லாமே மக்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி பல கனவுகள் இருக்கு. இருந்தா கூட ஒவ்வொரு வீடா போய் 50,000 வாலண்டியர்ஸ் வந்து இறக்கி கேட்க போறாங்களாம். தமிழ்நாட்டுல உங்களுக்கு பிடிச்ச 3 திட்டங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு முத்தாய்ப்பான 3 கனவுகளை சொல்லுங்கிறத கேட்க போறாங்களாம். அதாவது சர்வே, அது உங்களுக்கு பிடிச்ச 3 திட்டங்களை சொல்லுங்க. கிட்டத்தட்ட அபீஸ்ல ஒரு சர்வே எடுக்க போது அரசாங்க காசுல நம்ம திருப்பி ஆட்சிக்கு வருவோமா வரமாட்டோமா, நம்ம கனவு என்னவோ திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு தான் இருக்கு. மக்களுடைய கனவு வேறையா இருந்தா என்ன பண்றது? அதனால கனவுக்குள்ள பூந்து அந்த ஒரு படம் இருக்குல்ல, இன்செப்ஷன். ஆமா, அது மாதிரி அவங்க கனவு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் நாங்க எலெக்ஷன் இருந்துங்கிறப்ப இன்னும் நாங்க வந்து பலமாகிப்போம்னு நினைக்கிறாங்க போல தெரியுது. நினைக்கிறாங்க. பட் வீடு வீடா போய் கேட்க போறாங்களா? இப்ப வரப்போறாங்க. ஏற்கனவே எதிர்கட்சி தலைவரா இருந்தப்போ போன எலெக்ஷன்ல ஒரு பெட்டியோட வந்தாரு. அந்த பெட்டி எங்க போச்சுன்னே தெரியலப்பா. அதெல்லாம் தாண்டி உங்களுடன் ஸ்டாலின் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, பல திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. அது கூட இப்ப கனவு வந்து சேர்ந்துருக்கு. ஆமா, இப்ப இந்த அது வேற சொல்றாள் அன்பில் மகேஷ். சிஎம் ஒரு கனவு இருக்கு. அது என்ன கனவுனா 2030 $1 trillion எக்கானமி அச்சீவ் பண்றதான் அவருடைய கனவு. அது ஒரு கனவு தானா? அத மாதிரி ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, அந்த கனவை நாங்க நிறைவேற்ற போறோம் அப்படிங்கிறாரு. ஓகே, 1 trillion சொன்னது தமிழ்நாட்டு பொருளாதாரம். உனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு நான் சொல்லல, அவரோட கனவுன்னு சொன்னாரு, நான் வேற மாதிரி நினைச்சிட்டேன். திமுக கூட்டணிக்கு என்ன கனவுன்னு தெரியல, குறிப்பா காங்கிரஸுக்கு. ஆமா, ஒரு சைடு வந்து லெப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கிட்டே ரைட்டு திரும்பிடுறாங்களோ ஒரு பயம் இருக்கு. இது வந்து சீட்டு அதிகமா வாங்குறதுக்கான உத்தி மாதிரிதான் நமக்கு இப்போ வரையும் தெரியுது. இருந்தா கூட ஒரு தாவேக்கா கனவு உங்களுக்கு இருக்க மாதிரி தெரியுது. அதுல வந்து என்னன்னா, மாணிக்கம் தாகூர் மக்களவை கொறடா காங்கிரஸ் கட்சிக்கு அவர் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு எக்ஸ்ல. அதுல என்னன்னா, IPDS சர்வேன்னு சொல்லிட்டு ஒரு சர்வேயோட ரிசல்ட் இருக்கு. அந்த சர்வேல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு எத்தனை சதவீத வாக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்களோட கணிப்புங்கிற மாதிரி மக்கள்கிட்ட எடுத்த சர்வேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து திமுகவுக்கு 17% வாக்கு, அதிமுகவுக்கு 15% வாக்கு, தாவேக்காக்கு 14% வாக்கு. இதுல அதுக்கடுத்து நாம் தமிழர் 7% வாக்கு இருக்கு. இதுல வந்து என்ன ஹைலைட்னா, அவர் தான் போட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சிக்காரர். சரி, காங்கிரஸ் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தா கீழே போய்கிட்டே இருக்கு, 3% வாக்குங்கிறத அவரே பெருமையா வந்து போட்டிருக்காரு இந்த பதிவை. 3% வாக்கு இருக்கு. இவ்வளவு கோஷ்டி முதலுக்கு அப்புறமும் பல இடங்களை தோத்து போய் தமிழ்நாட்டுல 3% இருக்கிறதே பெரிய வெற்றியா நினைக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க. இந்த 3% வச்சுக்கிட்டு அவர் அந்த பதிவுல என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எங்களுக்கு அதிகார பகிர்வு வேணும், அதுக்கான காலம் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட அது பத்திக்கிச்சு திமுக கூட்டணிக்குள்ள. இந்த 3% வச்சு உங்களுக்கு அதிகாரத்தை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு திமுக கேட்க மாட்டாங்களா? அதுக்கு திமுகவுடைய முன்னாள் MP MM அப்துல்லா RSS உடைய குரலா இருக்காரு மாணிக்கம் தாகூர்ங்கிற குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அதுக்கு மாணிக்கம் தாகூர் என்ன சொல்லியிருக்காருன்னா, RSS வந்து நெஞ்சுரம் கொண்டு எதிர்க்கிறது காங்கிரஸ் கட்சி தான், என்னைக்குமே பிஜேபியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சதே கிடையாது அப்படின்னு குத்தி காட்டுறாப்ல. திமுக நீங்க கூட வச்சிருக்கீங்க, நாங்க வச்சது கிடையாது. MM அப்துல்லா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும் அவன் கிளாஸ் எடுத்திருக்காப்ல. ஓகே, ஆனா பாருங்க, ஏதாவது நமக்கு பிடிக்காத சொல்லிட்டா திமுக காரங்க சொல்றது, நீங்க RSS நீங்க பிஜேபி அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அதிகாரத்துல பங்கு கேட்கிறதே RSS குரலா? இப்ப விசிகா இவ்வளவு நாளா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இடதுசாரிகளுக்கும் அந்த கோரிக்கை வந்து இருந்துட்டு தான் இருக்கு. அவங்க எல்லாம் RSSோட குரல்னாங்களா? ரொம்ப அழுத்தி சொன்னாங்கன்னா அதையும் சொல்லிடுவாங்க. ஆனா பாரு, காங்கிரஸ்ல ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ரொம்ப கடன் அதிகமா இருக்கு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு. காங்கிரஸ்ல முக்கியமான நிர்வாகி. மாணிக்கம் தாகூரும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, தமிழ்நாட்டோட MP வேற, அவருமே வந்து அதிகாரத்துல பங்கு வேணும்னு இருக்காங்க. ஆனா செல்வ பெருந்தகை வேற மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட கருத்து, கூட்டணி ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு இங்க ஒரு பால உருட்டிக்கிட்டு இருக்காரு. கட்சியில ஜனநாயகம் இருக்குங்கிறதுக்காக எல்லாத்தையும் வெளிப்படையா பேசக்கூடாது அப்படின்னு மாணிக்கம் தாகூருக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. ஆனா டிசம்பர்ல சில மீட்டிங்ஸ் வந்து டெல்லியில நடந்திருக்கு போல. இங்க உள்ள முக்கியமான MPக்கள், கொங்கு பகுதியில் உள்ள ஒரு MP போய் தாவேக்கா கூட நம்ம போகலாம், நம்ம தான் இடதுசாரிகளோட பீகார்ல கூட்டணி வைக்கிறோம், கேரளாவில் அடிச்சுக்கிறோம், அந்த மாதிரி வந்து இப்போ மாநில தேர்தலுக்கு இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிதம்பரம் வந்து நேரடியாக போய் கார்கேவை மீட் பண்ணி, தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெறுற சூழல் தான் இருக்குது, அதனால இந்த கூட்டணியிலேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு வந்து அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்புறம் தான் கிரிஷ் சோடங்கர் அவர் வந்து வெளிப்படையாக திமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத அறிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் இந்த சலசலப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா காங்கிரஸுக்கு தில்ல பத்தியா எங்கேயுமே பெரிய அளவு ஜெயிக்கவே இல்லை.
2024 நாடாளுமன்ற தேர்தலில் இங்கதான் ஜெயிச்சு அங்க போயிருக்காங்க. 2029 வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் தேவை, அப்பயுமே கழட்டி விடலாமா யோசனையில பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் அதான் வந்து டிவிகே உடைய நிர்வாகி நாஞ்சில் சம்பத் சொல்லியிருக்காரு, ஒரு காங்கிரஸ்கார்ட்ட கேட்டாராம் அவரு, பேசாம டிவிகே கூட்டணி வச்சிட வேண்டியதானே அப்படின்னு. அந்த காங்கிரஸோடைய மூத்த நிர்வாகியுமே வந்து எங்களுக்கு டிவிகே மேலதான் காதலு, ஆனா நாங்க கல்யாணம் பண்ணது என்னவோ திமுக கூட அப்படிங்கிறாங்க. பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு வாங்க தலைவான்னு கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு டிவிகே. ஓஹோ. ஆமா. இன்னொரு பக்கம் டிவிகே பத்தி பேசுறப்ப விஜய் கரூர்ல 41 பேர் இந்த கூட்ட நெரிசல்ல வந்து உயிரிழந்து போனாங்க. இப்பதான் சில தினங்களுக்கு முன்னாடி டிவிகே உடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகன்லாம் போய் சிபிஐ விசாரணையில கலந்துக்கிட்டாங்க. 3 நாள் அந்த விசாரணை வந்து நடந்தது. இப்ப சிபிஐ விஜய்க்குமே சமன் அனுப்பியிருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு நேரில் ஆஜரான உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. என்ன பண்ணுவார் விஜய்ங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னொரு பக்கம் கராத்தா ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிளம்பிருக்காப்புல திரும்ப. ஆமா, நம்ம அவர் என்னன்னா ஒரு 43வது கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி நடந்திருக்கு, அண்டர் 21க்கானது. அது வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அது அதே ட்ரெஸ்ல போய் தொடங்கி வச்சிருக்காரு. நம்ம ஜிகே டஃப் கொடுக்குற மாதிரி போய் காஸ்டியூம்லாம் மாத்திட்டு போய் அங்க இறங்கியிருக்காரு திரும்ப. லொச்சக் மொச்சக் பச்சக்கு எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஆமா, இப்ப கூட்டணியில சீட்டு வாங்குறதுக்கு ஒரு கராத்தே நடக்க தான் போகுது திமுகல, பார்ப்போம். அமித்ஷா 2 நாள் தமிழ்நாடு சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு கிளம்பியிருக்காரு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் தமிழ்நாட்டை அமித்ஷாவால சரியா ரீட் பண்ண முடியலன்னு தான் சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். அது காரணம் என்னன்னா, இங்க இருக்கிற மக்களுடைய எண்ணமே வேற, நிலைப்பாடே வேற. அதை இன்னும் பிஜேபினால கரெக்டா புரிஞ்சுக்க முடியல. ஏதோ வந்தாங்கன்னா தமிழை பத்தி பேசலாம்னா வாக்களிச்சுற மாதிரியே அவனோட ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்குன்னு தான் சொல்றாங்க. சரி, இந்த சூட்டை வந்து நம்ம அப்படியே வந்து பிடிச்சிட்டு எலெக்ஷனை நோக்கி போகணும்னு நினைக்குது அதிமுக. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மனு எடுத்துட்டு கவர்னரை போய் மீட் பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அன்கோ. நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி எடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்பைரல் பைண்டிங் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போற மாதிரி போயிருக்காரு ஆளுநர்கிட்ட. நேத்து வேலுமணியை பார்த்தாரு அமித்ஷா, இந்த பைண்டிங் எங்க இருந்து வந்தது? அது என்ன சொல்லியிருக்காருன்னா, கரப்ஷன் அண்ட் ஸ்கேம்ஸ் ஆஃப் ஓவர் ₹4 lakh crores பை டிஎம்கே கவர்மெண்ட் அண்டர் ஸ்டாலின். ஓ, அண்டர் எடப்பாடியோட அதிகமா பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே மைண்ட் வாய்ஸா இருக்கு. 4 லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடும் ஊழலும் வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சு கொடுத்துருக்காரு. அது என்னன்னு நம்ம சொன்னோம்ல, இந்த வெள்ளமண்டி அந்த மாதிரி மளிகை கடைக்காரங்க என்ன எழுதுவாங்கன்னா, என்னென்ன பொருள் எவ்வளவு விலைன்னு வந்து எழுதுவாங்கல்ல பின் போடுறப்ப, எவ்வளவு ஊழல்ங்கிறத எழுதியிருக்காரு. ஆமா, ஒவ்வொரு துறையா போட்டு வந்து எழுதியிருக்காரு. அது லிஸ்ட் பெருசா போகுது. ஒரு 4-5 மட்டும் நான் வந்து படிக்கிறேன். நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை 64,000 கோடி ஊழல். ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை 60,000 கோடி. சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை 60,000 கோடி. எரிசக்தி துறை 55,000 கோடி. கலால் வரி டாஸ்மாக்ல மட்டும் 50,000 கோடி. அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுத்துறை 20,000 கோடி. நெடுஞ்சாலைத்துறை 20,000 கோடி. நீர் ஆதாரத்துறை 17,000 கோடி. சென்னை மாநகராட்சி ஒரு 10,000 கோடி. தொழில்துறை 8,000 கோடி. பள்ளிக்கல்வித்துறை 5,000 கோடி. மக்கள் நல்வாழ்வுத்துறை 5,000 கோடி. வேளாண்மைத்துறை 5,000 கோடி. சமூக நலத்துறை 4,000 கோடி. உயர்கல்வித்துறை 1,500 கோடி. இந்து சமய அறநிலைத்துறை 1,000 கோடி. ஆதி திராவிட நலத்துறை 1,000 கோடி. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை 709 கோடி. இது என்ன எல்லாம் ரவுண்ட் ஆஃபா இருக்கு நம்பர் எல்லாம். சிறைத்துறை 500 கோடி. சுற்றுலாத்துறை 209 கோடி. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? பால்வளத்துறை 209 கோடி. எல்லாம் வந்து ரவுண்ட் பண்ணிருக்காங்கப்பா. ரவுண்ட் பண்ணி எல்லாம் கரெக்டா வந்து எங்கேயோ உட்காந்து எழுதுன மாதிரி இருக்கு. ஆனா வந்து எடப்பாடிக்கு எப்படி தெரியும்னா, நாங்களும் இருந்திருக்கோம்ல ஆட்சியில அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. மாறி மாறி இவங்க பண்றது தானே காலங்காலமா. திமுகவும் அதிமுகவும் இந்த மாதிரி ஒரு ஃபைல அவர் கொண்டே கொடுத்திருக்காரு இதே மாதிரி. அதுதான் நிருபர்கள் கேட்டாங்க, இப்ப நீங்க ஆளுங்கட்சியா இருந்தப்ப எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின் கொடுத்தாருங்கிறப்ப அதை பத்திலாம் இப்பயே நீங்க கேள்வி கேட்கறீங்க, நீங்க டைல்யூட் பண்றீங்களா அதை அப்படின்னு இங்கிலீஷ்லாம் பேசினாரு. இதெல்லாம் டைல்யூட்லாம் நீங்க பண்ணக்கூடாது, அதுக்கெல்லாம் நான் பல டைம் பதில் சொல்லிட்டேன். நானு என் மேல வழக்கு போறேன்னாங்க, வழக்கு போடுங்கன்னு நான் சொன்னேன். RS பாரதி உயர்நீதிமன்றத்திலே போட்டாரு. அதெல்லாம் நான் சந்திச்சு தூய்மையானவன் நிரபராதின்னு நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு அவர். ஆமா சொல்றாரு. ஆனா இதே மாதிரி இவராது ஒரு ஸ்பைரல் பைண்டிங் தான் எடுத்துட்டு போனாரு. அண்ணாமலை அந்த ட்ரங்க் பெட்டி எல்லாம் தூக்கிட்டு போனாரு. பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு தெரியல, ஆனா தூக்கிட்டு போய் ஆளுநருக்கு கொடுத்தாரு. அதுலயே ஒன்னும் நடவடிக்கை எல்லாம் இல்ல. எல்லாமே எப்படி இருக்கு தெரியுமா, ஆளுநர் அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுருக்கிற மாதிரிதான் இருக்கு. அவர் ஏதோ மசோதா நினைச்சு அங்கேயே வச்சிருவாரு போல இதெல்லாம் கூட.
ஆமா. இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த பிரஸ் மீட் ஹைலைட் எடப்பாடி பழனிசாமி ஞாபகம் இருக்கு போல தெரியுது. பக்கத்துல இருக்க சிவி சண்முகம் ஞாபகத்தை அதிகம் போல இருக்கு. அவர் குடிக்கிற டானிக் எல்லாம் வந்து ஞாபக சக்தியா டானிக் போல தெரியுது. அப்படியா? பக்கத்துல இருந்து எடுத்து விடுறாப்புல. இத சொல்லு தலைவா, இத சொல்லு, கிட்னி முறைகேடு சொல்லுனே. ஆமா, கிட்னி முறைகேடு இங்க நடந்தது, எஃப்ஐஆர் வந்து போட்டாங்களா? போடவே இல்லை. ஆக்சுவலி முக்கியமான பிரச்சனை தான் அது. கண்டிப்பா. ஏன்னா கிட்னி முறைகேட்டுல திமுக எம்எல்ஏக்கே சம்பந்தம் இருக்கு. அதை அப்படியே விட்டு வச்சிருக்காங்க. எஃப்ஐஆரே ஒன்னும் போடல. ஒரு குழு வச்சாங்க. அந்த குழுவுமே ஆமா கிட்னி திட்டம் உண்மைதான் தெரிய வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கு இந்த அரசாங்கம் அப்படின்னு மகாராஷ்டிரா எடுத்துட்டாங்க. மகாராஷ்டிரா எடுத்துட்டாங்க அப்படின்னாரு. என்னத்தை எடுத்துட்டாங்க? நடவடிக்கை எடுத்துருக்காங்களா? கிட்னி திருட்டலையா? அதே மாதிரி இடி வந்து 2 முறை ஒரு துறையில வந்து ரைட் நடத்திட்டு போயிருக்காங்க. அதை பத்திலாம் அவங்க பேசவே இல்லை, எஃப்ஐஆர் கூட போடல அப்படிங்கிறாங்க. அதுக்கும் அதான் எடுத்து கொடுத்த பாயிண்ட் சிவி சண்முகம். பக்கத்துல இருக்கிற பல முன்னாள் அமைச்சர்கள் அமைதியா இருந்தாங்க. ஜெயக்குமார், எஸ்பி வேலுமணி, திண்டுக்கல் சீனிவாசன்லாம் அவரு மாங்கா மேங்கோ ஆப்பிள் சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாரு. பட் சிவி சண்முகம் பொதுச்செயலாளர் கூட பாக்கலையே. அரை மணி நேரம் அந்த 22 நிமிஷம் பிரஸ் மீட்லயுமே பக்கத்துல ஓதிக்கிட்டே இருக்காப்புல. காதுல இயக்குறதே நான் தான் எடப்பாடிங்கிற மாதிரி அந்த ஒரு இது பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா, மைக்கு முன்னாடி இதெல்லாமே தெளிவா கேக்குது. ஆனா பாருங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்பயும் ஏற்கனவே இவர் என்ன பண்ணணும் எடப்பாடினா, அமலாக்கத்துறை மேலதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ரைடு நடத்துறீங்களே தவிர ஒரு கைது கூட இல்லையே அப்படின்னு தான் இவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு ரைடு வந்து நடந்தது சமீபத்துல. யாருன்னா அமைச்சர் இவர் ஐ பெரியசாமி, அவரோட மகள் வீட்டிலலாம் அமலாக்கத்துறை வந்து ரைட்லாம் நடத்துனாங்க. நோட்டீஸும் அனுப்பிச்சிருக்காங்க விளக்கம் கேட்டு அமலாக்கத்துறை சார்பில். இப்போ அந்த நோட்டீஸுக்கு எதிராகவும் அவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருந்தாரு ஐ பெரியசாமி. இல்லை, இதன் வந்து நீங்கள் அமலாக்கத்துறையை தான் அணுகணும், எங்கள்கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு வந்து மொத்தம் 4 நாள் சிறப்பு முகாம் வேறு நடந்திருக்கு. 4 நாள் சிறப்பு முகாம் நடத்தியே 11,71,000 பேர், கரெக்டாக சொல்லணும்னா 11,71,710 பேர் அந்த படிவங்களை திருப்பி கொடுத்துருவாங்களாம். எங்களை திருப்பி நீங்கள் சேர்த்துக்கணும் அப்படின்னு. அப்படி 11 லட்சம் இவங்க சேர்த்தா கூட திருப்பி எவ்வளோ அடி வாங்குது அப்படின்னா 86 லட்சம் பேர் அடி வாங்குது. இப்போ இதில் எவ்வளோ பேர் சேர்த்துக்க போறாங்கன்னு வேற தெரியல. ஆமா, அந்த 11 லட்சத்துலயும் எவ்வளவு போகுது அப்படிங்கறதெல்லாம் இனிமே தான் தெரியும். அந்த இறுதி வாக்காளருங்கிறது February 17 ரிலீஸ் பண்ண போறாங்க. அது அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ரிலீஸ் பண்றோம்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் அந்த தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழுவை போட்டு பம்பரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி வாக்குறுதிகள் வரப்போகுதுன்னு தெரியல. ஆமா, இப்பவே ஒரு வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லிட்டாரு சேலத்துல நடந்த கூட்டத்துல. அங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இந்த 8 கோடி மக்களுக்கான ஆட்சியா இல்லாம இது வந்து ஒரு குடும்பம் சுரண்டலுக்காக 8 கோடி மக்கள் அவதிப்படணுமா, நான் வந்தாதான் உங்களுக்கு விடிவு காலங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதுல ஒரு வாக்குறுதியா என்ன சொல்றாருன்னா, பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்த தம்பதி வந்து திருமணம் பண்ணிட்டு தனி குடித்தனம் போனால் அவங்களுக்கு வந்து கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும், நிலம் வந்து எடுத்து அதில் கட்டித்தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்க வந்து உங்க கனவை சொல்லுங்கன்ட்டு போனா ஒரு கனவு இல்லத்தை கட்டி தருவாங்கிறாப்புல எடப்பாடி பழனிசாமி. ஆனா பத்தியா ஒரு இடிக்குது. என்னது? சார்லயே 5,5 கோடி வாக்காளர் இருக்காங்கன்னு சொல்றாங்க தேர்தல் ஆணையம். ஆனா இது 8 கோடி பேருங்கிறாரு. அப்ப 3.5 கோடி குழந்தைகள் இருக்காங்களா? 16 வயசு கீழே இருக்கவங்க இருக்காங்களா? இருக்காங்க போல. அவருக்கு தான் தவழ்ற குழந்தைகள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவர் பாஸ்போர்ட்லே நிறைய பேர் இருப்பாங்க. கொரோனா பேட்ச், எனக்கு நான் தான், என்னையே தான் மக்கள்லாம் பாராட்டுறாங்க. கொரோனா பேட்ச்ல வாக்களிக்க வந்துருவாங்கப்பா. ஆனா என்ன பிரயோஜனம், எல்லாம் ஜனநாயகம் போய்கிட்டு இருக்காங்க. ஆமா, சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த கோவையில ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அது வந்து நேற்று பரபரப்பா மாறி இருக்கு. நள்ளிரவுல அந்த அவினாசி சாலையில தாறுமாறா ஒரு கார் வந்து ஓட்டிட்டு ஒரு நபர் வந்து போயிருக்காரு. போனதுல அங்க உள்ள வாகனத்தெல்லாம் இடிச்சு தள்ளியிருக்காரு. மக்கள் அதை நிறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. நிக்கலன்னா கல் எடுத்து வீசியிருக்காங்க. கண்ணாடி உடஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கார் ஒரு இடத்துல நின்றுருக்கு. நின்னதுக்கப்புறமா அதுல இருந்து ஒரு நபர் வேஷ்டி பனியன்லாம் போட்டு வெளியே கதவு வழியா வெளியே வராமல் சன்ரூஃப் வழியா வெளியே வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டு பயங்கர போதையில் இருந்திருக்காரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், மக்களையே மிரட்டுற மாதிரி நான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கேன் அப்படி இப்படின்லாம் சொல்லி அங்கே சொல்லியிருக்காரு. இது பரபரப்பாக மாறணும்னா பீளைமேடு காவல் நிலையத்திலேருந்து வந்து அவரை கூட்டு போய் முதல்ல அரசு மருத்துவமனையில் கொண்டு போயிருக்காங்க. அவர் எதுக்கும் மன அழுத்த பிரச்சனைலாம் இருந்திருக்கு அப்படின்லாம் இப்போ போலீஸ் வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் இதுக்கு காரணம் போதை தானே அந்த பகுதி மக்களே அங்கே வந்து சொல்கிறாங்க. போதையால் பல பிரச்சனைகள் தினசரி நடந்துகிட்டு இருக்கு. அதில் இதுவும் ஒன்று. தமிழ்நாட்டில் 97 லட்சம்னா யூபியில் 2.89 கோடி பேரை வந்து நீக்கியிருக்காங்க. அந்த 15 கோடியே 44 லட்சம் வாக்காளர்கள்ல இருந்து. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 18% அங்கே காலி பண்ணியிருக்காங்க. அப்போ 2024 அந்த எலெக்ஷன்ஸ் எல்லாம் தானே ஓட்டு அடிச்சு வசதி நடத்தலாம்ல. அதுதான், அதில் வந்து அதுதான் இவங்களோட பாஜகவோட அகிலேஷ் யாதவோட சமாஜ்வாடி அதிகமாக ஜெயிச்சாங்கல்ல.
அதெல்லாம் பார்த்து இல்லை, அவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்க இல்லை புலம்பெயர்ந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தேர்தல் ஆணையம் சொல்றாங்க. அப்பாடா, தமிழ்நாட்டை பீட் பண்ணி ஒரு மாநிலம் வந்திருக்கு. ஆமா, ஆனா 97 லட்சத்துக்கே அதிர்ச்சியான, அங்க பாருங்க 3 கோடி வரைக்கும் போயிருக்கு. ஆமா, இதுல ஆனா 6.5 கோடி வாக்கு, அங்க 15 கோடிக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல இருந்து நீக்கியிருக்காங்க. சரி, ஓகே. அதே மாதிரி மம்தா வந்து இந்த சாரை தொடர்ச்சியா எதிர்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நிறைய பேருக்கு நோட்டீஸ் அனுப்பி நேரில் வந்து நீங்க இந்திய குடிமகன் நிரூபிங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால வயசானவங்க இறந்து போறாங்க, அதே மாதிரி உடல்நல பிரச்சனைகள் அவங்களுக்கு இதனால வருது. சார் ஆரம்பிச்சதுலேருந்தே பிஎல்ஓக்கள் ஆரம்பிச்சு பல உயிர்கள் போயிருக்கு. இப்படி மனிதாபிமானமற்ற ஒரு நடவடிக்கையாக தான் இது இருக்கு. அதனால நாங்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் இதுக்கு எதிராக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் உச்சநீதிமன்றத்துக்கும் போவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் சோனியா காந்தி அவங்க வந்து டெல்லியில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக இருமல் இருந்துக்கிட்டே இருந்ததுனால தான் அனுமதிக்கப்பட்டிருக்கதா மருத்துவமனை நிர்வாகம் சொல்கிறாங்க. உடல்நிலை சீராக தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் விளக்கம் வந்திருக்கு. சீக்கிரமாக அவங்க மீண்டு வரட்டும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, டெல்லியில் ஜேஎன்யூ பல்கலைக்கழகம் அங்கே வந்து டெல்லி அந்த சிஏஏ சட்டம் அமல்படுத்த போது ஒரு பெரிய போராட்டம் அங்கே நடந்தது 2020. இதை தூண்டி விட்டது உமர் காலித், அங்கே உள்ள சர்ஜில் இமாம் உள்ளிட்ட அந்த மாணவ தலைவர்கள் தான், ஜேஎன்யூ மாணவ தலைவர்கள் தான் ஒரு குற்றச்சாட்டை மத்திய அரசு சார்பில் வச்சு அது தொடர்பாக வழக்கெல்லாம் போட்டு இப்போ அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக சிறையில் இருக்காங்க. அவங்களுக்கு ஜாமீனே கிடைக்கல. இப்போ திரும்பியும் உச்சநீதிமன்றத்தில் அவங்க ஜாமீன் மனு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. உமர் காலிதுக்கும் இந்த சர்ஜில் இமாமுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற 5 பேருக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வேற வழக்கு அப்படிங்கிற மாதிரி நீதிபதிகள் சொன்னதுனால இப்போ திரும்பியும் அவங்களுக்கு ஒரு சிக்கல் தான். ஓகே, இது வந்தவொடனே ஜேஎன்யூ மாணவ அமைப்பு மோடிக்கு எதிராக, அமித்ஷாக்கு எதிராக பல கோஷங்கள் வேற அங்கே போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஈரோட்டுக்கு வந்திருக்காரு சிவராஜ் சிங் சௌஹான். அங்கே போய் இந்த மஞ்சள் பயிரிட்டு இருப்பாங்களா அந்த விவசாயியெல்லாம் பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விவசாயிகளுக்கு பிரதமர் மோடி நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு. 5000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு. அதே மாதிரி 9000 கோடி கொடுக்குறாரு விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டுமே. இப்போ 100 நாள் வேலை திட்டத்துல பேரை மாத்திட்டோம்னு இங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க. ஏன் நாங்க பேரை மாத்தணும் அப்படின்னா, அந்த பேரை வச்சு ஊழலாம் நடந்திருக்கு. மகாத்மா காந்தி பேரை வச்சு ஊழல் நடக்கலாமா, அதனால வேற பேரை வச்சு நாங்க ஊழல் பண்றோம் அப்படின்னு சொல்றாரா? அதனால வேற பேரை மாத்துறோங்கிறாரு. இப்போ ஊழல் பண்றாங்க அப்படின்னா தடுக்க வேண்டியதான் அரசாங்கத்துடைய கடமை. என்னால தடுக்க முடியல, என்னால பேரை தாங்க மாத்த முடியும், பேரையை மாத்திட்டு போவாங்க. அதை சொல்றதுக்கு டெல்லியில இருந்து ஈரோடு வந்திருக்காரு ஒரு அமைச்சர். இன்னைக்கு குஷ்பு, எம்எல்ஏ சரஸ்வதி எல்லாரும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டாங்க. ஓகே, சரி. அப்படியே வெளிநாட்டு செய்திகளுக்கு போனோம்னா, ஈரான் தொடர்பாக கூட செய்திகள் அடிபட்டு. ஆமா, இந்திய வெளியுறவுத்துறை வந்து ஈரானுக்கு அத்தியாவசியம் இல்லாம போகாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அங்க இருக்கிற மதகுரு கமேனிக்கு எதிராக நாடு முழுக்க பல்வேறு போராட்டங்கள் வந்து வெடிச்சிருக்கு. அது காரணம் அந்த விலைவாசிங்கிறது கண்ணாப்பினா ஏறி இருக்கு. பணவீக்கம்ங்கிறது வரலாற்று இல்லாத அளவுக்கு அதிகமாயிருக்கான். ஒரு டாலருக்கு நிகராக ஈரானுடைய ரியால்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட 42,000 இதுக்கு மேல வந்து போய்கிட்டு இருக்காங்க. அதனால அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு பெரிய போராட்டம். அதனால இந்தியர்கள் எல்லாம் ரொம்ப சேஃபா இருங்க, இந்திய தூதரத்தோட தொடர்புலேயே இருங்க, அத்தியாவசியம் இல்லாம போகாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஓகே. அதே மாதிரி வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா வந்து கைது பண்ணி இல்லை கடத்தி வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு, ஐநாவோட கண்டனம் எல்லாம் இருக்குது. இப்போ வந்து அவரை நியூயார்க் சிறையில் வச்சுருந்தாங்க. நியூயார்க் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. அங்கே வந்து நான் ஒரு நாட்டோட அதிபர், என்னை வந்து இப்படி வலுக்கட்டாயமாக கடத்திட்டு வந்துட்டாங்க, நான் நிரபராதி குற்றமற்றவன் அப்படின்லாம் அங்கே வந்து ஸ்பானிஷ் மொழியில் பேசியிருக்காரு. அடுத்து இவரை வச்சு என்னென்ன பண்ண போகிறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமாம், இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, ஐநா எல்லா நாடுகளுக்கும் பஞ்சாயத்து ஆகி போச்சுன்னா சொல்கிறாங்க, பட் எந்த நாடும் மதிக்கிறதே இல்லை ஐநாவை. எதுக்கு ஒரு பெரிய அமைப்புன்னு ஒரு பெரிய கேள்வி மக்கள் மனசில் எழுந்திருக்கு. டிக்கெட் எடுக்காமல் டிடிஆர் கிட்ட மாட்டிக்கிட்டேன், அதையும் இவன் கணக்கில் எழுதுங்கடா. 2026 இன்னும் அடிக்கவே இல்லை, அதுக்குள்ள அலறாங்க. 2026 தீ பரவட்டும். யாருன்னு நீ? நானும் உன்ன மாதிரி சமையல்காரன் தான்ப்பா. அடுப்பை பற்ற வைங்கப்பா அப்படின்றாங்க. முதல்ல 1, 2 தான் விழுந்துச்சு, இப்போ 10, 15 விழுகுது மாமா. என்ன மாப்பிள்ள, ஷேரா? ஷேரா? ஹேர் மாமா, முடி கொட்டுது. இதோ வந்துட்டேன். நானும் நீ எல்லாம் ஸ்கூல் படிக்கிறப்ப கனவு காணுங்கள்னு அப்துல் கலாம் சொன்னாரு. 2020 வல்லரசு ஆயிடும் நான் ரொம்ப நம்பினேன்.
பார்த்தா தான் தெரியுது ரொம்ப டல்லரஸாக போய்கிட்டு இருக்கு. ஆமா அதே மாதிரி இப்போ கனவு சொல்லுங்கன்னு வந்து கேட்க வராங்க. அதே மாதிரி எனக்கு ஒரு கனவு இருக்குன்னு சொல்லிட்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆமா ஆமா, அதெல்லாம் பாக்குறப்ப ஒரு மின்சாரம் பாஞ்சமா இருக்கு நமக்கு. ஐ மீன் எலெக்ஷன் அந்த அப்டேட்ஸ் எல்லாம் பாக்குறப்ப. ஓகே, அதனால மின்சார கனவுன்னு ஒரு விருதை கொடுத்துடலாமா? யாருக்கு? எடப்பாடிக்கும் ஆளுநருக்கும். ஓகே, அவங்க கனவு என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். சரி, இதெல்லாம் கனவெல்லாம் நினைவாகுமாங்கிறது எலெக்ஷன்ல பார்ப்போம். ஆமா, நன்றி. மக்களின் நம்பிக்கையை வென்ற எஸ்பிஎஸ் நிறுவனம் வழங்கும் பஜ்போண்டா மிக்ஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் வறுத்த உளுந்தங்களை மிக்ஸ். 92 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.